அடுத்ததா 7வது இடத்துல இருக்கக்கூடிய படம் தான் டாவின்சி கோட். 2006ல் ரிலீஸ் ஆகி இந்தியாவில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிய படம். குறிப்பா தமிழகத்தில் அதிகப்படியான சர்ச்சையும் அதிகப்படியான பிரச்சனையும் கிட்டத்தட்ட லிட்டரலி ஒரு மத கலவரம் ஏற்படுவதற்கு தூண்டுகோலா இருந்த ஒரு படம்னா அது வந்து டாவின்சி கோட். இந்த படத்தை ராம் ஹோவர்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட்ல இயக்கியிருந்தார். இது பல்வேறு நாடுகளில் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இந்த பிரச்சனை கிட்ட பல கண்ட்ரீஸ்ல இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது, நல்லபடியா ரிசீவ் பண்ணாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் அந்த டைம்ல இந்த படத்தை பேன் பண்ணாங்க 2006ல். காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து கிறிஸ்துவ மதத்தை புண்படுத்துது, கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து இன்டீப்பா வந்து ஹர்ட் பண்ணுது. அதை தாண்டி இனிமேல் யாரும் கிறிஸ்துவ மதத்தை நல்ல பார்வையில் பார்க்க முடியாத கோணத்தில் இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய அரசு ஒரு பெயரை கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவிலே குறிப்பா தமிழகத்தில் இந்த பிரச்சனை, இந்த படம் வந்து மிகப்பெரிய சர்ச்சையானுச்சு. அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி இந்த படம் வெளியில வரவே கூடாது, திரையிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடை போட்டிருந்தாரு. வெளியில வந்தா பல பிரச்சனைகள் வரும், அதை ஃபேஸ் பண்ற தயாரா இருக்கீங்களான்னு சொல்லி ஒரு போல்டான கருத்தையும் கேட்டார். அவரோட இந்த கருத்துக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக வரக்கூடிய இந்த படத்துக்கு எதிராகவும் பல பேர் இருந்தாங்க, பல பேர் இந்த படத்துக்கு ஆதரவாகவும் இருந்தாங்க. ஆக மொத்தம் இந்த படம் அந்த காலகட்டங்களில் பல சர்ச்சைக்குள்ளானுச்சு. சொல்ல போனா இந்த படத்தை எடுத்த கொலம்பியா பிக்சர்ஸே இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தாங்க, ஒரு நாட்டில் மட்டும் நம்மளால படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதில் குறிப்பாக தமிழகத்தையும் அவங்க பார்த்த மாதிரியான கதைகள்லாம் இருக்கு.